நான் எழுதி கொண்டிருக்கிற புஸ்தகத்திலிருந்து ஒரு செய்தி. ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார், 10வது வசனத்தை வாசிக்கும். இதோ உன்னை புடமிட்டேன், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன், உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றியப்பா. இந்த வசனத்தை ஆவியானவருடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆவியானவருடைய சத்தம் சபையில துணிக்க கர்த்தர் உதவி செய்வீரார். பரிசுத்த ஆவியானவருடைய இன்ப கரங்களில் இந்த வசனத்தை சமர்ப்பித்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதோ உன்னை புடமிட்டேன். கர்த்தர் சொல்கிறார், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இயேசுநாதர் சொல்கிற பொழுது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசுப்பா சொல்ற போது, நான் உலகத்தை ஜெயித்தேன். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமல். யோபு உபத்திரவப்பட்டார். எல்லாவற்றையும் இழந்து, மனைவியும் தூசிக்கிறாங்க, இனிமேலும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருப்பானே, தேவனை தூசித்து ஜீவனை விடும். யோபு சொல்றாரு, மனைவிக்கு பிரதி உத்தரமாக, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதோ? யோபு ரெட்டிப்பாய் திரும்ப பெற்றுக்கொண்டார் கர்த்தரிடத்தில். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் சிலுவையின் உபதேசத்திலே நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுநாதர் சொல்கிற பொழுது, அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். மன்னியுங்கள், மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களே, ஆனால் பிதாமானவர் உங்களுடைய தப்பிதங்களை மன்னியார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கர்த்தர் சொல்கிறார், 25வது வசனத்தை வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் சொல்கிறார், நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி, உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு, உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு, உன் ஈயத்தை எல்லாம் உன் நீக்குவேன், ஈயத்தை எல்லாம் நீக்குவேன், உன்னை சுத்திகரிப்பேன். நாம் சுத்த பொன்னாக விளங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பியூர் கோல்ட். ஆவிக்குரிய அனுபவம் என்பது அரைகுறை அனுபவம் அல்ல.
கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. அநேக தேவனுடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் கணுக்கால் அளவிலே இருக்கிறாங்க, சிலர் முழங்கால் அளவிலே இருக்கிறாங்க, சிலர் மட்டும்தான் ஆவிக்குரிய அனுபவத்தில் நீந்தி மூழ்கி தேவனுடைய இன்பத்திலே திளைக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆவியானவர் சபைக்கு அறிவுறுத்துகிற காரியம், நாம் எல்லோரும் மூழ்கிற அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். ஆவியானவருடைய சந்தோஷத்திலே முழுவதுமாய் மகிழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. கணுக்கால் அளவு எனக்கு வேண்டாம், முழங்கால் அளவும் எனக்கு வேண்டாம், நான் மூழ்க வேண்டும். ஆவியானவருடைய சந்தோஷத்தை நான் முழுமையாய் அனுபவிக்க விரும்புகிறேன். தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார், நாம் பொன்னாக விளங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே அவைகள் அதிக கனிகள் கொடுக்கும்படி அவைகளை சுத்திகரிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சுத்திகரிக்கிறார். ஒரு கன்றை நட்டி அது கனி கொடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும், அதற்கு வேலி அடைக்க வேண்டும், அதை சுத்திகரிக்க வேண்டும். More fruits. நாம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று பிதா நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். இயேசுநாதர் சொல்கிற பொழுது, நீங்கள் அதிக கனிகள் கொடுத்தால் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள், பிதாவும் உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பார். சங்கீத புஸ்தகம் 78வது சங்கீதத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 78வது சங்கீதம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். 38வது வசனம். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். ஆசாப் சொல்றாரு, கர்த்தரோ இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காமல், அழிச்சிருக்கணும் ஆனா அழிக்கல. ஏன்? இரக்கமுள்ளவர், அவர்களுடைய அக்கிரமத்தை மன்னித்தார். தம்முடைய கோபம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். நம்முடைய தெய்வம் அழிக்கிற தெய்வம் அல்ல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின காரியத்திற்கு அவர்களை அழித்திருக்க வேண்டும். ஆனால் என் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினாலே அநேக தரம் தம்முடைய கோபத்தை விலக்கி விட்டார். அதற்கு முந்தின வசனம், அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. அவர்களுடைய இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, கர்த்தருடைய கற்பனைகளில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. தேவன் நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வாசிக்கிறோம். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று கர்த்தரை சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். மோசேயை குறித்து தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் உண்மை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய கற்பனைகளில் உண்மையாய் இருக்கவில்லை. அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அநேக தரம் தன்னுடைய கோபத்தை விலக்கிவிட்டார்.
அவருடைய கற்பனைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாம் இயேசுவில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளில் நிலைத்திருக்கிற அனுபவம் அப்போஸ்தலன் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்கிற பொழுது, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். இன்று திருச்சபையிலே கூடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை அவளாய் கேட்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அதன்படி நடக்க தங்களுடைய இருதயத்தை சாய்க்க மனதில்லாது இருக்கிறார்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். செவிகள் விருத்த சேதனம் அடையவில்லை என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இருதயமும் செவியும் விருத்த சேதனம் அடையவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்சிக பிரகாரமாய் விருத்த சேதனம் பண்ணி இருந்தாலும் அவர்களுடைய இருதயமும் செவியும் விருத்த சேதனம் அடையவில்லை. கர்த்தருடைய வார்த்தை ஏதோ கேட்போம். பாஸ்டும் வாரம் சொல்றாரு, தவறாம வாங்கன்னு சொல்றாருன்றதுக்காக நாம் ஆலயத்துக்கு வருகிறவர்களாய் அல்ல, உண்மையான அன்போடு கூட தேவனுடைய பிரசன்னத்தில் அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். மகிமையை தரிசிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 119வது சங்கீதம் 119வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்கிறான், பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல் அகற்றி விடுகிறேன். ஆகையால் உமது சாட்சிகளில் ஆகையால் உம்முடைய சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல் அகற்றி விடுகிறேன். ஆகையால் உம்முடைய சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். துன்மார்க்கர் புல்லை போல் மடிந்து போகிறார். மலருக்கு என்ன? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராயிருக்கிறாய். காலையில மலருது, சாயந்தரம் வாடி போகுது. துன்மார்க்கரும் அதை போல் தான் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது, துன்மார்க்கனை கவனிக்காதன்னு வேதம் சொல்லுது. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. சங்கீதம் 128:1, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவர் வழிகளில் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு பிரியமான பாதையை தேர்ந்தெடுத்து நடந்து செல்வதற்காக நாம் சபைக்கு வரவில்லை. தேவன் நம்மை நடத்துகிற நடத்துதலுக்காக நன்றி செலுத்தும் விதமாக நாம்
கர்த்தருடைய சமூகத்துக்கு கூடி வந்திருக்கிறோம். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நம்மள்ட்ட எவ்வளவுதான் பணம் இருக்கலாங்க, எவ்வளவுதான் வசதி இருக்கலாம், தன்னிச்சையாக நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆலோசனை தகப்பன், யோசனையில் பெரியவர். தாவீது அரசனுடைய வெற்றியின் ரகசியம் எல்லாத்தையும் கர்த்தரிடத்திலே கேட்டு செய்தார். தீர்க்கதரிசிகளை நியமித்துக் கொண்டார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் அரசனுக்கு ஆலோசகராய் இருந்தார். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது அரசனுக்கு ஆலோசகராய் இருந்தார். ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 29-30 வசனங்களை வாசிக்கலாம். 29-30. துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாய் போயிற்று, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாய் போயிற்று, பொல்லாப்புக்கள் அற்று போகவில்லை, பொல்லாப்புக்கள் அற்று போகவில்லை, அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எண்ணப்படுவார்கள், அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார், கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. துருத்தி வெந்தது, ஈய நெருப்பினால் அழிந்தது, புடமடிக்கிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்பு அற்று போகவில்லை. புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போய்விட்டது. வேதம் என்ன சொல்லுது? இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். அவர்கள் பரலோக தகப்பன் நமக்கெல்லாம் ஒரு பரீட்சை வைக்கிறார். அதுல பாஸ் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் புடமிட்டா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் புடமிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை புடமிடுகிறதற்கு நாம் அவருடைய கரத்திலே நம்மை கொடுக்க வேண்டும். குயவன், தேவன் குயவன், நாம் களிமண். அவர் வணைகிற விதமாய் என்னை வணைந்து கொள். அவர் என்னை வணைகிற, எப்படி வணையணும்னு நினைக்கிறாரோ அப்படி வணையணும். அந்த குயவன் என்ன செய்யறான்? களிமண்ணை போட்டு மிதிக்கிறான். நல்லா மிதிச்சு அதை தண்ணி குடிக்கிற மண்பானையா உருவாக்குறான், செம்பா உருவாக்குறான், சமையல் பண்ற பாத்திரமா உருவாக்குறான். எல்லாரும் 2 கரங்களை வைத்து, குயவனே குயவனே படைப்பின் காரணனை, களிமண்ணானே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான
என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. குயவனே, என்னை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கருத்துல என்ன கொடுக்கிறேன். நீர் என்னை எப்படி நடத்தணும்னு விரும்புகிறீரோ அப்படி நடத்தும் ஆண்டவரே. நான் குறை சொல்ல மாட்டேன், நான் முறுமுறுக்க மாட்டேன், நான் மற்றவர்களை பார்க்க மாட்டேன். மற்றவர்களை பார்க்காதீங்க. ஏசப்பா சொல்றாரு, என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், மற்றவர்களை பார்க்காதீங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை கவனித்து பாருங்கள். உங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டிய நாள் வரும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இயேசு தளிர்க்க செய்ய என் தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பட்டு போச்சு, அதிலிருந்து என் தேவனால் கனி எடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிற உங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த நல்லா கரங்களை தட்டி glory to God, glory to God, glory to God, hallelujah, 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 hallelujah. யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம். யோபு சொல்றாரு, யோபுவின் புஸ்தகம் 28வது முதல் வசனம். வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. விளைவிடம் எப்படி இருக்குதோ அதை போல புடமிடும் ஸ்தலமும் உண்டு. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று தாவீது சொல்கிறார். எப்பொழுதும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உயர்வு வந்தா துள்ளக்கூடாது, தாழ்வு வருகிற போது அப்படியே படுத்துறக்கூடாது. அப்படின்னா தாவீது சொல்லி இருக்க மாட்டாரு, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறார். என்னன்னாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குறைவு வந்துருச்சா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் தேவன் நிறைவாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
எல்லாத்துக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பலகீனத்துக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கத்தர் அந்த பலகீனத்தை மாற்றி போட என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பண வறட்சியில இருக்கிறீங்களா? பணம் குறைவா இருக்கிறதா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒன்றும் இல்லாமையிலிருந்து என் தேவன் ஒன்றை உருவாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்க என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சிலர் உயர்வு வந்தா சந்தோஷமா இருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம் வந்தா சோர்ந்து போயிருவாங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எப்பொழுதும் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. எந்த நேரத்திலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஏசி கால்ல படுக்கவும் தெரியும், தரையில படுக்கவும் தெரியும். எப்படியும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது இருந்தாதான் என்னால வாழ முடியும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்பொழுதும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். வாழ்வோ சாவோ மரணமோ வியாகுலமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இப்படி அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருப்பார்னா நம்மளால சொல்ல முடியுமா? அடி உத உத்தரமோ சும்மா கிடையாது. அப்போஸ்தலன் பவுலுடைய ஊழியம், கப்பல் சேதம், எல்லா இடத்திலும் உபத்திரவம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் ஒரு இடத்துல சொல்றார். அவர் கவலையே படல, உபத்திரவத்தை பார்த்து அவர் கவலையே படல, உபத்திரவம் தான் அவனை பார்த்து கவலைப்பட்டுச்சு. சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீதம், சங்கீதக்காரன் சொல்கிறார், 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை வாசிக்கலாம். தேவனே எங்களை சோதித்தீர், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி, எங்களை வலையில் அகப்படுத்தி, எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து தீயையும் கண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து. நல்ல சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். மனுஷர தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர்னு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க. வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டு, எங்களை சோதித்து, வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டு, செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டு, செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டு, இயேசு கிறிஸ்து
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். கஷ்டத்தை பார்த்து மாறிடாதீங்க. கொஞ்ச காலம்தான் பாடுகள். நித்திய மகிமைக்கு என் தேவன் அழைத்து செல்ல வல்லமையுள்ளவராய். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் கர்த்தர் சொல்கிற 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். லேவியின் புத்திரர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கோத்திர பிதாக்கள்ல லேவிக்கு இடம் கிடையாது, சுதந்திரமும் பங்கும் கிடையாது. அவங்களுக்கு பங்கு விசுவாசிகள் கொடுக்கிற காணிக்க தசமோபாகம். அவங்கள புடமிடுகிறார். ஊழியக்காரங்க கர்த்தருடைய கரத்துல இருக்கிறாங்க. அவர்களை வெள்ளியையும் பொன்னையும் புடமிடுகிறது போல புடமிடுகிறார். தனக்கு உகந்த பாத்திரமாய் வணைந்து கொள்ளும்படி என் தேவன் விரும்புகிறார். தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரம், பயன்படுகிற பாத்திரம். பீலையாமை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, உம்மால் எனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாக வேண்டும். சபையில விசுவாசிக்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஊழியக்காரனுக்கு பிரயோஜனப்படணும், கர்த்தருக்கு பிரயோஜனப்படணும். பயன்படுகிற பாத்திரம். லேவியின் புத்திரரை ஊழியத்துல கர்த்தர் பயன்படுத்த விரும்பினார். அவங்க எல்லாம் கர்த்தருக்கு ஊழியம். நீங்க பயன்பட ஆயத்தமா? தேவனுக்காய் பயன்பட ஆயத்தமா? எத்தனை பேர் பயன்பட ஆயத்தம் சொல்றீங்க? இல்ல, 2 கரங்களை வைத்தணும். கர்த்தருடைய வசனத்துக்கு நேரம். ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா உன்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். எங்களை மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். எங்களை மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம். என்னை மறந்தா நான் எங்க போவேன்? ஏசாயாவிலே வாசிக்கிறான், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை.
யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறக்கலாம், என் சர்வ வல்லமையுள்ள தேவன் என் யோசேப்பை மறக்கவே மாட்டார். உன்னை என் தேவன் என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க. நல்லா கரங்களை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க. நல்லா கையை தட்டி பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாம், பிரைஸ் அலாம், பிரைஸ் அலாம், பிரைஸ் அலாம், பிரைஸ் அலாம், பிரைஸ் அலாம், பிரைஸ் அலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவனவனுடைய வேலைப்பாடு அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்கப்படும், நாளானது அதை விளங்கப்படும், ஏனெனில் அது அக்கினியினாலே அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். 11, 12 15 வசனம் வரை வாசிக்கலாம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற பொன்னு வெள்ளி விலையேறப்பெற்ற கல்லு, மரம், புல்லு, வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால், அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் தப்பி போனதை போல இருக்கும், அக்கினியிலிருந்து பட்டு தப்பி போனது போல இருக்கும். நாளானது விளங்க பண்ணும். விலையேறப்பட்ட கல்லு, பொன்னு, வெள்ளி, மரம், வைக்கோல், நாளானது விளங்க பண்ணும். ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். தேவன் அக்கினியினால் சோதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அக்கினி புல்லுல பட்டா என்ன, வைக்கோல்ல பட்டா என்ன, பத்தி எரிஞ்சு கருகி போயிடும். அப்ப நாளானது வெளிப்படும், இவன் வேஸ்ட். நாள் அக்கினி வெளிப்படுத்தும். ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். ஏசப்பா கையில கூலியை பெறுவான். நீங்க எப்படிப்பட்ட கட்டடம் கட்டி கொண்டு இருக்கிறீங்க? வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் ஏசப்பா சொல்றாரு 3வது அதிகாரம் 18 21 வசனத்தை வரை வாசிக்கலாம். நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ
ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. கர்த்தர் நேசிக்கிறாரா? சிட்சிக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட மாட்டார். தேவனுடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே என்று நிருபத்திலே வாசிக்கிறோம். அவர் நேசிக்கிறவர்களை அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவங்களை கடிந்து கொள்கிறார், அவர்களை சிட்சிக்கிறார். அடுத்த வசனம், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அடுத்த வசனம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் ஏசப்பாவோடு சிங்காசனத்திலே உட்கார அருள் செய்வார். வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார், கதவை திறந்தால் வீட்டுக்குள் வருவார், உங்களோடு போஜனம் பண்ணுவார், நீங்களும் அவரோடு போஜனம் பண்ணுவீர்கள். ஏசப்பா ஜெயம் எடுத்து சாத்தானை ஜெயித்து அவனுடைய உபாய தந்திரங்களை ஜெயித்து தேவன் வைத்திருந்த சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவர் ஒவ்வொருவர்களுக்கும் தேவன் ஏசப்பாவோடு கூட சிங்காசனத்திலே அமரும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பேதுரு கேட்டான், மனைவி, பிள்ளைங்க, வீடு, ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டு பின்பற்றி வரோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12 சிங்காசனம் அமைக்கப்பட்டிருக்கும், அதில் 12 சீஷர்களும் அமர்ந்து 12 கோத்திரத்தை நீங்கள் நியாயம் விசாரிக்கிறவர்களாய் இருப்பீங்க. பரலோகத்துல கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஸ்லாக்கியம், நியாயம் விசாரிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாசம் சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அக்கினியினாலே அழிந்து போகிறவன் சோதிக்கப்படுகிறது எப்படியோ அதை குறித்து, பொன்னை குறித்து வேதம் சொல்லுது. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, ஆபிரகாமினுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. 100வது வயதிலே ஈசாக்கை பலியிடுன்னு கர்த்தர் சொல்றார். ஒரே குமாரன், நேசகுமாரன், உன் ஏக சுதன், நான் காண்பிக்கிற மலையிலே மோரியா தேசத்துல எனக்கு பலியிடு. எப்படி முடியும்? சாராள்கிட்ட கூட ஆபிரகாம் சொல்லலை, ஏன்னா தடுத்துருவான்னு தெரியும். அம்மாட்ட சொல்லாம கொல்லாம ஆபிரகாம் தகப்பனும் ஈசாக்கு மகனும் புறப்பட்டு போறாங்க. ஈசாக்கு போற வழியிலே கேட்கிறாரு,
தகப்பனை பலி செலுத்துவதற்கு கொல்லிக்கட்டையெல்லாம் இருக்குது. ஆனா பலிமிருகம் எங்கே? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பலிபீடத்தை அமைத்தான். ஈசாக்கை அதில் படுக்க வைத்தான். பட்டயத்தை எடுத்து வானத்துக்கு நேராக வேத்தின போது வானத்திலிருந்து ஒரு சத்தனம் உண்டாச்சு. ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அங்க ஒரு ஆடு இருந்துச்சு. அதை தகப்பான மகனும் பலி செலுத்தினாங்க. சந்தோஷமாய் வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கல விலையேறப்பட்ட உன் விசுவாசம் சோதிக்கப்படும். உன் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவருக்கு தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். காணாத தேவனை நாம் ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இங்க வந்து ஆராய்ச்சிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பினார். காணாத தேவனை ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். கண்டு தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே, நல்லவரே வல்லவரே, நன்றி ஐயா நாள் முழுதும். எங்க இருந்தாரு? உலகம். அவர் தான் உலகத்தை சிருஷ்டிச்சாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கிரியேட்டர், படைப்பின் கர்த்தா, நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர். ஆதாமை மண்ணினால் உருவாக்கினார். அவனுக்கு அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மனுஷியாகி ஏவாளை சிருஷ்டித்து அவனிடத்திலே கொடுத்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வலது கரத்தை எடுத்து உயர்த்துங்க தேவனுக்கு நேராக. வலது கரத்தை எடுத்து உயர்த்தி தேவனுக்கு நேராக பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு நேராக வலது கரத்தை எடுத்து உயர்த்தி, ஓ பிரைஸ் எல்லாம், 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 பிரைஸ் எல்லாம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். மட்டும் என்னை நடத்தி வந்தி, கைகளை தட்டி ஆவிலே நிரம்பி ஓ ரபாலா என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை கோடியும்
நடத்தி வந்தேன். அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர். ஓடி ஓடி வந்தீர். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்துக் கொண்டீர். கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர். கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்துக் கொண்டீர். கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர். கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சீக்கிரம் வருவேன் என்றவரே. கோடி நன்றி ஐயா. ஆவிலே நிரம்பி ஆவிலே நிரம்பி சீயோனில் சேர்க்கிற வருபவரே. கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே. கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்க்கிற வருபவரே. கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் என் ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே இயேசுவே உம்மை ஆவிலே நிரம்பி ஆவிலே நிரம்பி என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு கூட நாம் பாடி கர்த்தருக்குள் களி கூர்ந்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர். கோடி இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார். கோடி நன்றி செலுத்த வேணாமா கர்த்தருக்கு? இனிமேலும் என்னை நடத்திடுவீர். எபினேசர் இதுவரைக்கும் உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்வார். எல்லாரும் விசுவாசத்தோடு கையை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மட்டும் என்னை நடத்தி வந்தீர். கோடி நன்றி ஐயா. இனிமேலும் மேலும் என்னை நடத்திடுவீர். கோடி கோடி நன்றி ஐயா. மட்டும் என்னை இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர். கோடி கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர். இனிமேலும் என்னை நடத்திடுவீர். கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நாட்களெல்லாம் இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன்.
இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் 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 ஆராதனை, ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை, ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை அப்பாவுக்கே. துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. சற்று நேரம் கையை தட்டிக்கிட்டே இருக்கு. ஆவில நிரம்புங்க, அந்நிய பாஷைகளை பேசு. இதற்கு விரோதம் ஐயப்படுகிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போ. கர்த்தர் உனக்கு முன்னாடி கடந்து போகிறார். உன் பிரச்சனைகள் மாறும், உன் கடன் பிரச்சனைகள் மாறும், உன் தேவைகள் சந்திக்கப்படும். வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறப்பார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் தெய்வத்தின் நன்மையினால் நிரப்பப்படுவீர்கள். கர்த்தருடைய வாய்தை சொல்லிட்டு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்புத்தால் பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களை புதையல்களை உங்களுக்கு தருவார். தேவன் நடத்தி வருகிற தேவன் ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். எல்லாரும் மாறலாம், ஆனா என் தேவன் ஒரு நாள் மாறவே மாட்டார். என் தேவன் ஒரு நாள் மாறவே மாட்டார். அவர் உன்னை நடத்துகிறார். அவர் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் இரட்சகராய் இருக்கிறார். அபிஷேக கர்த்தாவாய் இருக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஆவில நிரம்பி, நல்லா கையை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி. ஓ ரபாஷியா கரபலா சந்தலா மதுரமனா ஓரியாந்தலா ரிகதரபலா சபரபனா துனாரியாந்தலா சங்கர ரபனா ரபதனா ரியாந்தனா ரிகதரபலா ஸ்ரீகனா ரியாந்தலா ரபஷியாந்தரபனா சபர ரபதனா ரியாந்தரா ரைபாலா. ஓ glory God, glory to God, glory to God, glory to God. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஜாமன் எங்களை நேசிக்க நல்ல தகப்பனை நன்றி. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். வெள்ளியை புடமிடுவது போல புடமிட்டேன். தேவனோ இரக்கமுள்ளவராய் இருந்தார். அழிக்க மனமில்லாதபடி அநேக தரம் கோபத்தை விலக்கி விட்டார். அவர்களுடைய இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. கர்த்தருடைய கற்பனைகள் உண்மையாய் இருக்கவில்லை. கர்த்தருடைய கற்பனைகள் உண்மையாய் இருப்போம். தேவனுக்கு உண்மையாய் இருப்போம். அவர் வெள்ளியை புடமிடுவது போல புடமிடுகிறார். ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆகல திறன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்கிறார். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கொஞ்ச காலம்தான் பாடுகள், அதற்கு பிற்பாடு ஒரு நித்திய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோகத்தில் போய் கோடி வருஷங்கள் தேவதூதரோடு கூட சேர்ந்து அவரை துதித்து அவரை ஆராதனை செய்ய போகிறோம். தேவன் அவர் நம்மை அவருக்காக காத்து கொண்டிருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படி இரண்டாவது தரம் பாபம் இல்லாமல் தரிசனமாவார் என்று எபிரேயர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன். கர்த்தர் நித்தமும் நடத்தி ஏசாயா 58:11 எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள், எல்லாத்துக்கும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்ற மன ரம்மியத்தோடு கடந்து செல்லுங்கள். குறைவானாலும் சோத்திரம், நிறைவானாலும் சோத்திரம், எல்லாவற்றையும் ரோமர் 8:28 அவரை நோக்கி சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு. அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது.
சகலமும் நன்மைக்கு எல்லாவற்றிற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாய். எல்லாவற்றிற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாய். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குவா. கர்த்தர் தேவைகளை சந்திப்பா. அனுதின ஆகாரத்தை அன்றன்று போஷிப்பா. கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேளுங்கள். அவர் நித்திய பிதா, அவர் கண்மலை, ஜெய கிறிஸ்து. அவர் இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு போஜனம் பண்ணுவேன். இயேசுவானவர் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல நாமும் ஜெயம் கொண்டால் இயேசுவானவரோடு சிங்காசனத்தில் அமரும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாய் மாறும். அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவனுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. வாழைத்தான் ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். பயப்படாதீங்க, இந்த அவனை பார்த்து பயப்படாதீங்க. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விழித்திருங்கள், எதிர்த்து நில்லுங்கள். இதோ உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறான். அவனை போராடி மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு ஆவியின் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். சத்திய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் நடக்கும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட சேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்து நிலை பெற்று காப்பதாக. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.